குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி மீன் கதை பார்க்கலாமா? ஒரு குட்டி மீனுக்கு ஒரு ஆமை முயல் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த குட்டி மீன் டெய்லியும் தண்ணி மேலே வந்து எட்டி பார்த்து அவங்க 2 பேர்த்துக்கூடயும் ஜாலியாக பேசுமா. அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குமா. இதுவும் நல்லா சிரித்து விளையாடுமா, தண்ணி அவங்க மேலே திரித்து விளையாடுமா. அவங்களும் ஏதாவது இந்த மீனுக்குன்னு கொண்டு வருவாங்களாம், இந்த குட்டி மீன் கூட கொடுத்து விளையாடுவாங்களாம். அன்றைக்கி ஒரு நாள் இந்த குட்டி மீன் வந்துருச்சான். வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் விளையாடிட்டே இருந்தாங்களாம். இந்த குட்டி மீன்கிட்ட பெருசாக பேசவே இல்லையாம். இந்த குட்டி மீனும் கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்துச்சான். அப்புறம் இந்த குட்டி மீனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். இவங்க 2 பேரும் நடக்க முடிஞ்சனால தானே ஜாலியாக மேலே இப்படி நடந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளால் முடியாதனால தான் இப்படி தண்ணிக்குள்ளே இருக்கோம். நம்மளும் அவங்க பக்கத்தில் போய் ஜாலியாக நடந்து விளையாடணும். இவங்களால மட்டும்தான் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணிச்சான், முன்ன பின்ன யோசிக்காமல் தெரியாமல் தண்ணியிலேருந்து டபக்குன்னு குதிச்சிருச்சான். குதிச்சு கஷ்டப்பட்டு வெளியில் போயிடுச்சான். தண்ணியை விட்டு வெளியில் போய் விழுந்துருச்சான். மீன் தண்ணியை விட்டு வெளியில் போய் விழுந்தால் என்னாகும்? மீனால் மூச்சே விட முடியாது, மீனுக்கு காற்றே கிடைக்காது. அதனால் அந்த குட்டி மீன் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அந்த முயலும் ஆமையும் அப்போ தான் திரும்பி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களாம். அச்சச்சோ, என்னடா இப்படி மீன் யோசிக்காமல் தண்ணியை விட்டு வெளியில் வந்து குதிச்சிருச்சே, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த குட்டி மீன்கிட்ட வந்து நின்னாங்களாம். அந்த குட்டி மீன் என்னால் முடியல, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாலை மட்டும் ஆட்டிகிட்டே இருந்துச்சான். அந்த மீனால் மூச்சு விடவும் முடியலையா, ஒன்றுமே பண்ண முடியலையா. நீ ஏன் தண்ணியிலேருந்து குதித்து வெளியில் வந்த அப்படின்னு முயல்குட்டி கேட்டுச்சான். அப்போ மீன் சொல்லிச்சான், இல்லை, நீங்கள் இன்றைக்கி வந்து என் கூட பேசவே இல்லை, விளையாடிட்டே இருந்தீங்க. நானும் உங்களை மாதிரி நடந்தால் தானே உங்கள் கூட விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவத்தில் தண்ணியிலேருந்து குதித்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு மீன்குட்டி சொல்லிச்சான். அப்போது முயலும் ஆமையும் சொன்னாங்களாம், இல்லை மீன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அவங்க எங்கெங்கே இருந்தால் சேஃபோ அங்கே தான் இருக்கணும். உன்னால் தண்ணியில் மட்டும்தான் இருக்க முடியும், எங்களால் தண்ணியில் வந்து இருக்க முடியாது. நம்ம இந்த மாதிரியே பார்த்து எப்பவும் போல் பேசிக்கலாம். இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆமையும் முயலும் ஹெல்ப் பண்ணி மெதுவாக மீனை என்ன பண்ணாங்களாம், தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டாங்களாம். மீனும் அதுக்கப்புறம் மெதுவாக தண்ணிக்குள்ளே போயிடுச்சான். போனதுக்கப்புறம் தான் மீன் யோசிச்சுதான், ஆமாம், நம்ம அவசரப்பட்டு இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டோம். இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எங்கெங்கே இருக்க முடியுமோ அங்கே தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிச்சான். அதுக்கப்புறம் மித்த நாளெல்லாம் டெய்லி வருமா, தண்ணிக்குள்ளேயே இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு திருப்பி தண்ணிக்குள்ளேயே போயிடுமா. தண்ணிக்குள்ளேயே அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சான். பபாய் குட்டீஸ்.